Hello friends, வணக்கம் and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு லேசி ரொட்டீன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, என்னோட throat infection கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நார்மலாவே என் வாய்ஸ் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் மோசமா இருக்கு. கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லேசி ரொட்டீன் வீடியோல மார்னிங் வந்து வெங்காய சட்னியும் தோசையும் செய்யலான்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து வெங்காய சட்னியில கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்ய போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நான் வெங்காய சட்னியோட ரெசிபி போட்டிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் போஸ்ட் பண்றேன், பாருங்க. சேம் வெங்காய சட்னி தான். கொஞ்சம் வெங்காயத்தோடைய குவான்டிட்டி வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், அண்ட் இஞ்சி வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஸோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். புதினா வேணுன்றவங்க கூட இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய எந்தெந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ நார்மல் ஆனியன் சட்னியில் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து இதில் வந்து பொட்டுக்கடலை உடைச்ச கடலை அது சேர்த்துக்குவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் துருவல் போட்டு சேர்த்துக்குவாங்க. ஸோ நம்மளுடைய டேஸ்ட் எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாம் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நான் வதக்கிட்டு ஓரமாக ஆற வைக்க போகிறேன். ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டேன்னா அவ்வளோதான், நமக்கு அனதர் டைப் ஆஃப் வெங்காய சட்னி ரெடி ஆகிடுது. இது ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லா மெஷர்மெண்ட்ஸோட வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு, சூப்பராக ஸ்மாஷ் ஆகிடுச்சு. நார்மல் வெங்காய சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதோட இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோட இருக்கும். அந்த கொத்தமல்லியோட வாசனை, கருவேப்பிலையோட வாசனை, அந்த இஞ்சியோட காரம் லைட்டாக. இஞ்சி வந்து ஃப்ரெஷ் இஞ்சி ஆட் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் மிளகாவோட காரத்தை வந்து குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா. அவ்வளோதான், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறினோன்னு அரைச்சிட்டோன்னா தோசை வார்த்து நான் வந்து தோசையும் சட்னியும் சாப்பிட்ருவேன். வெங்காய சட்னி அரைச்சி நான் தாளித்து வச்சுருக்கேன், வச்சுருவோம். அழகாக தாளிச்சாச்சு. மாவு வந்து நான் கொஞ்சமாக மாவை சின்ன கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தோசை மாவு. அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா முருங்கைக்கீரை, நான் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். பாருங்கள், பச்சை மிளகாய் வந்து ஒரு அரை பச்சை மிளகாய் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் இந்த மாவில் சேர்த்துட போகிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியான லஞ்ச் மெனு உனக்கு செய்ய போகிறேன். நிறைய காயெலாம் செய்ய போகிறதில்ல. குழந்தைக்கும் ஸ்ட்ரென்த் சேரணும், எங்களுக்கும் ஸ்ட்ரென்த் சேரணும். அட்லீஸ்ட் முருங்கைக்கீரையாவது இருக்கட்டும் அப்படின்ட்டு முருங்கைக்கீரை அதில் சேர்த்துட்டேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருந்துச்சு. பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நான் நல்லா கிளறி விட போகிறேன். நல்லா முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு சத்தான நல்லா மணக்கக்கூடிய தோசை வாய்க்கலாம். கொஞ்சம் இது ஊத்தப்பம் டைப்பில் பிடிக்கிறவங்க கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி சுட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தின்ன வேணுன்றவங்க கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடுங்க, அப்போ தான் அந்த முருங்கைக்கீரைலாம் கொஞ்சம் வேகும். முருங்கைக்கீரை, வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இது வந்து கொஞ்சம் ஊத்தப்பம் டைப்பில் தான், ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி தான் நான் சுட போகிறேன், சின்ன சின்னதாக. இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லா மெலீஸாக வறுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஊத்தப்பம் டைப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விடுறேன். தோசை அழகாக ஒரு பக்கம் முருகலாக வெந்துருச்சு. அழகாக திருப்பி போட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ தட் நல்லா அந்த கீரை, வெங்காயம், பச்சை மிளகாலாம் மாவோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். ஸோ அழகாக இப்படி பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், அழகாக 2 ஊத்தப்பம் வித் சட்னி பிளேட்டிங் பண்ணிவிட்டு நான் இங்கே ஊத்தப்பம் சுட்டுண்டே இருக்கேன். அவருக்கு கொடுத்துட்டு ஷர்வினுக்கு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்ற போகிறேன். ஷர்வினை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட வேண்டியது தான். ஷர்வினுக்கும் ஊட்டி அழகாக நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம். இன்னைக்கு லேசி டே அப்படின்றதுனால ஸோ இன்னைக்கு என்ன செய்யலாம், ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா லெமன் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு ஷர்வினை ட்ராப் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். பார்த்தீங்கன்னா அழகாக லெமன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ லெமன் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்ததுனால ஒரு லெமன் எடுத்திருக்கேன். எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, ஷர்வினுக்கு நல்ல பெரிய லெமன், இது நல்லா பழுத்த லெமனாக இருக்குது. ஸோ இது ஒன்றே நல்லா புளிப்பு போதுமானது. ஸோ ஒரு பெரிய லெமனை கட் பண்ணி சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா நான் நீட்டு வாக்கில் தான் கீரி போட்டிருக்கேன். பிகாஸ் ஷர்வினுக்கு தனியாக பச்சை மிளகா எடுத்து வச்சிடலாம். குட்டி குட்டியாக இருந்தாக்கா விதைகள்லாம் ஷர்வினுக்கு மாட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு கடுகு உளுத்த பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப குறைவாக எடுத்திருக்கேன்.
பிகாஸ் குழந்தைக்கு வந்து உளுத்தம் பருப்பு வாயில மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்தது இஞ்சி வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு சிறிய துண்டளவு இஞ்சி. கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் ஷர்வின்காகனே இதை நான் லெமன் ரைஸ்ல போடலான்னு இருக்கேன். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஃபார் லெமன் ரைஸ் அண்ட் வாழைக்காய் வறுவல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு லெமன் ரைஸ் அண்ட் வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போறேன். சிம்பிள் மெனு தான். ஸோ வாழைக்காய் வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் கருக்காம இருக்கிறதுக்காக. ஒரு பவுல்ல கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து எடுத்து இதுல சேர்த்து உப்பும் சேர்த்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்குள்ள டக்குன்னு நம்ம வாழைக்காய் ஊறிடும். வாழைக்காய் ஊறினா அதையும் வறுத்துடலாம். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தோசைக்கல் வந்து இரும்பு தோசைக்கல் வந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னும் ஸ்டவ்ல ஆன் பண்ணல, சமைக்க ஆரம்பிக்கல. வாழைக்காவை ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருவோம். மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து லெமன் சாதம் தாளிப்போம். அதுக்குள்ள வாழைக்காய் வந்து மேரினேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தோசைக்கல்ல ஸ்டார்ட் பண்ணோம், ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா சூடு ஏறதுக்கு வரைக்கும் நமக்கு வாழைக்காய் வந்து நல்லா ஊறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைக்காய் டக்கு டக்குன்னு வறுத்து எடுத்து போட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட போறேன். ஸோ ஒரு பேனும் எடுத்து வச்சிருக்கேன் நான் லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்காக. அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி வடிச்சு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் பால், காலையில காய்ச்சின பால் பாத்திரம் அங்கே இருக்கு. ஒயிட் ரைஸ் வந்து நான் வடிச்சு அதை ஒரு பெரிய பிளேட்ல போட்டு உதிரா வர்றதுக்காக நான் சூடா இருக்கக்கூடாதுன்ட்டு சாதத்தை வந்து ஒரு பிளேட்ல போட்டு நான் ஹாலில் வந்து ஃபேன்ல காய வச்சு வச்சிருக்கேன். ஆற வச்சிருக்கேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாதம் கிளறணும்னா சாதம் எல்லாம் உடையாம நல்லா உதிரா கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லெமன் வந்து நான் இந்த மாதிரி கிளாஸ்ல புளிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதில் நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துறேன். அதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாராளமா இது போதுமான அளவு. வாழைக்காய் சில பேருக்கு கேஸ் இருக்கும், குழந்தைக்கு வேற கொடுப்பேன் நான். கொஞ்சமா லைட்டா காரம் தான் சொல்லுவான், இருந்தாலுமே நான் கொஞ்சம் கொடுக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம் சாப்பிட்றான் நானுன்ட்டு. கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இப்போ நான் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் விடலாம், பட் நான் இப்படியே விட்டுட்டேன். பிகாஸ் இந்த வாழைக்காய் வேற ஊற வச்சிருக்க தண்ணி வேற அதுல படும். ஸோ வாழைக்காய் வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட போறேன். ஸோ பாத்தீங்கன்னா வாழைக்காய் எல்லாத்தையும் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே என் கிச்சனை பாருங்க பண்ணுறது. இந்த சைட் அதுக்குள்ள நான் இங்க இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்க வந்து தோசைக்கல் ரெடியா இருக்கு. வாழைக்காய் வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும், கொஞ்சம் டைம் கொடுப்போம். பேனை வந்து இங்க இருக்கு இல்லையா, அந்த பேனோட மூடி எடுத்துடுறேன் நான். எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த சைட் பாத்தீங்கன்னா சால்ட், லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒயிட் ரைஸ். இப்போ வாங்க லெமன் ரைஸ் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துடுறேன். கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துடுறேன். இப்போ இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், இஞ்சியை சேர்த்துடுறேன் நான். பச்சை மிளகாய் சேர்த்துடுறேன். காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துடுறேன். நல்லா இதை ஒரு வதக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துடுறேன். மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கிட்டு, இப்போ பாருங்க உள்ள இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லா உங்களுக்கு நல்லா வதங்கி இருக்கு. பெருங்காயத்தூளோட வாசனை, மஞ்சள் தூள் வாசனை, அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. சூப்பரா இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்ண ஸ்டவ்ல நம்ம வந்து இந்த லெமனை ஊற்றிடலாம். புரிஞ்சு வச்சிருக்க லெமனை பாருங்க, அந்த சூடுல இருக்கு பாருங்க, அந்த சூடே போதுமானது. லெமன் நல்லா கொதிச்சதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த சூட்லயே இது இருக்கட்டும். நம்ம ஒயிட் ரைஸ் இதுல சேர்த்து எப்படி கலருதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா பாருங்க சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க நம்ம வாழைக்காய் ஓரமா வச்சிருவோம். ஒயிட் ரைஸ் பாருங்க, நான் இங்க இவ்வளவு பெரிய பிளேட்ல நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்க அப்படின்னாக்கா நீங்க கவலையே படாதீங்க. சால்ட் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்ல நீங்க கிளறிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்து ஒரு கிளறிட்டு அப்புறம் திருப்பி சேர்க்க போறேன். அப்புறம் திருப்பி கிளறிட்டு திருப்பி சேர்க்க போறேன். அந்த மாதிரி நான் செய்ய போறேன்.
அப்படி செஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. எல்லா ரைஸ்லயும் கொஞ்சம் உங்களுக்கு ஈவனா அழகா அந்த காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே அழகா உங்களுக்கு சேரும். ஸோ செகண்ட் கோர்ஸ் ஆஃப் ரைஸ் சேர்த்துட்டேன். ஒரு வாட்டி நல்லா கிளறி விட போறேன். பாருங்க, நல்லா எல்லோ கலர்ல, ரெட் கலர்ல, கிரீன் கலர்ல, இந்த பச்சை மிளகாவோட கலர், லெமன், மஞ்சள் தூள், லெமனோடைய புளிப்பு, இந்த மஞ்சள் தூளோட கலர், கேஷ்யூ நட்ஸ்லாம் நல்லா சூப்பரா மொறுன்னு வதங்கி இருக்கு. ஐ மீன் எண்ணெயில நல்லா வறுபட்டு இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ் ரொம்ப பிடிக்குங்க. புளியோகரை, லெமன் ரைஸ், மாங்காய் சாதம், நெல்லிக்காய் சாதம், இந்த மாதிரி ரைஸஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதையும் நம்ம நல்லா அடுத்த கோர்ஸ், லாஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ரைஸும் போட்டுட்டோம். நல்லா நம்ம கிளறி விட்டுருவோம். லஞ்சுக்கு நீங்க பேக் பண்றீங்க அப்படின்னாக்கா நல்லா ட்ரையா கிளறிடாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு அந்த நம்ம செஞ்ச கிரேவி இருக்கு பாத்தீங்களா, அது அதிகமா இருக்கட்டும். ரைஸ் கம்மியா இருக்கட்டும். கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஜூஸியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா மதியானம் என்ன ஆகும்னா அந்த ஒயிட் ரைஸ் எல்லாத்தையும் இழுத்துக்கும். பசங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கும், நெஞ்சடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்க அதை பார்த்து நீங்க கொஞ்சம் ட்ரையா இல்லாம பேக் பண்ணுங்க. உடனே சாப்பிட போறீங்க அப்படின்னாக்கா நீங்க இன்னும் கூட ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேணும்ன்றவங்க இதுல கொத்தமல்லி தூவுறதுனா தூவிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லியோட வாசனை அதோடைய பிளேவர் டாமினேட் பண்ணிடும். ஸோ எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. இந்த ரைஸ்க்கு மட்டும் அந்த புளிப்போட சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும், அந்த பிளேவர் தான் பிடிக்கும். ஸோ அவ்வளவுதான், நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமா வச்சிருவோம். ஏன்னா லெமன் ரைஸ் செஞ்ச உடனே சுட சுட சாப்பிடறத விட அந்த புளிப்பு ரைஸ்ல இறங்கி நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் லெமன் ரைஸ் செஞ்சிடலாம்னு செஞ்சு இது நம்ம மூடி போட்டு ஒரு ஓரமா வச்சிருவோம். இது நல்லா ஜூஸ்லாம் ரைஸ்ல இறங்குறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா வாழைக்காவை வறுத்துடலாம். அது இவ்வளவு நேரம் அழகா மேரினேட் ஆயிருக்கும். அந்த வாழைக்கால இருக்க காரம், மூப்புலாம் அப்படியே இழுத்துருக்கும். இப்போ அதை நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ கேசரோல்ல மாத்தி இங்க வச்சிருக்கேன். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இங்க வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், தோசைக்கல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் பாருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டேன், ஷர்வின் வாழைக்காய் கொஞ்சம் காரமா சாப்பிடுவானே இல்லைன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வேற எந்த காயும் சேரலையே, அட்லீஸ்ட் எக்காவது சேரட்டும் அப்படின்ட்டு 2 எக் பாயில் பண்ணிருக்கேன். நல்லா தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இந்த நேரத்துல நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸ்டவ் கொஞ்சம் ஃபுல் லோ ஃபிளேம்ல தான் குறைச்சி வச்சிருக்கேன். மேலெல்லாம் தெரிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். எனக்கு இந்த எண்ணெயில தாளிக்கும் போது ஒரு சவுண்ட் வருது பாருங்க, இந்த மாதிரி பரபரன்னு சவுண்ட் வருது பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மொறுன்னு உள்ள சாஃப்டா உங்களுக்கு வறுவல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆனா கம்மியான எண்ணெயில செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தோசை கல்ல வறுக்கிறது நல்லது. இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இங்க எக் பாயில் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம வாழைக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓபன் பண்றேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல சைட்ல எல்லாம் பிரவுன் ஆகணும். அதான் உங்களுக்கு டிப்ஸ். பிகினர்ஸ்க்கு சொல்றேங்க. என்ன இதெல்லாம் கூட கார்த்திகா சொல்லுதுன்னு நினைச்சுக்காதீங்க, பிகினர்ஸ்க்காக சொல்றேன். சோ அது நல்லா வறுபடட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் இங்க உரிச்சு வச்சிருக்கேன். நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் இதை சாப்பிட்டுக்கிட்டே சமைக்க போறேன். ஷர்வினுக்கு ஃபர்ஸ்ட் ரைஸ் ஊட்டிட்டு அவனோட ஜாலியா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா நான் சாப்பாடு சாப்பிடுவேன். அது வரைக்கும் இது மாதுளம்பழம் நல்லா எனக்கு தாங்கும். நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷர்வினை தூங்க வச்சுட்டு எடிட்டிங் வேலையை பார்ப்பேன். இதுதான் என்னுடைய எப்பவுமே ரொட்டீன். ஸோ இப்போ மாதுளம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே வாழைக்காய் வறுக்கலாம். வாழைக்காய் எந்த லெவல்ல வறுபட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எக் பாயில் அடிச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான். அண்ட் வாழைக்காய் இன்னும் ஒரு செட் வறுக்க வேண்டியிருக்கு. இது நைட் வச்ச ரசம். சர்வனுக்கு லெமன் ரைஸ் ரொம்ப கொஞ்சம் தான் கொடுத்தேன். அவனுக்கு லைட்டா கோல்டு இருக்கு. ஸோ நான் கொஞ்சோண்டு லெமன் ரைஸ், ஏன்னா அதுவும் கொஞ்சம் கலக்கட்ட உடம்புல, வெயில் காலம் தானே, கொஞ்சோண்டு லெமன் ரைஸ் கொடுப்பேன். ரசம் சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருவேன். கொடுத்துட்டு எக் வச்சு பிசைஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இந்த ரசம் நான் சூடு பண்ணி சர்வன் குட்டிக்காக வச்சிருக்கேன். வாங்க வாழைக்காய் எந்த லெவல்ல இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு இந்த மாதிரி சுட சுட வாழைக்காய் கருணக்கிழங்கு மட்டும் வறுக்கும் போது எங்க அம்மா வறுத்துட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலயேங்க சைலண்டா போவேன், 2 வாழைக்காய் கையில தூக்கிட்டு வந்துருவேன். கருணக்கிழங்கும் அதே மாதிரி தாங்க. வெளியில நல்லா மொறுன்னு, உள்ள நல்லா சாஃப்டா வறுத்து கொடுப்பாங்க. நான் சும்மாவே நல்லா சாரமா நல்லா கிழங்கு டேஸ்டா இருக்குங்களா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
இந்த மாதிரி வறுக்கும் போதே இந்த கிழங்கு ஐட்டம்லாம் சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் வாழைக்காயை நான் போட்டுருக்கேன். இதையும் அதே மாதிரி நான் வறுத்து எடுத்துட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இது வாழைக்காய் இருந்த பவுல், இதை வந்து நம்ம வாஷ் பண்ண போட்டுடலாம். வாழைக்காவை நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். எக் வந்து அந்த சூடுலயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். வாழைக்காய் வறுக்கிறனால எனக்கு ஏறுது நெடி. ஸோ எக் வந்து கொஞ்ச நேரம் அந்த சூடுலயே இருக்கட்டும். நம்ம அப்புறமா மாத்திட்டு உடைச்சிட்டு எக்கெல்லாம் ஷெல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அப்புறமா அதை நான் காட்டுறேன். பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லேசி டே அப்படின்றதுனால இன்னைக்கு சாப்பிங் போர்டையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கையோட எனக்கு இவ்வளோ பாத்திரம் இருக்கு. ஸோ இந்த பாத்திரம் நான் வாஷ் பண்ணோம். வாங்க சேர்ந்து வாஷ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகா வாழைக்காய் வந்து வறுத்துட்டோம். முட்டை ஷர்வின்காக பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ரசம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். நல்லா மணக்க மணக்க உதிரா கலர்ஃபுல்லா புளிப்பா லெமன் ரைஸ் தயார். ஸ்டவ் ஃபுல்லா கிளீன், கவுண்டர் டாப் ஃபுல்லா கிளீன். அங்க பால் இருக்கு, இது எக்ஸ்ட்ரா ஒயிட் ரைஸ் இருக்கு. ஷர்வினுக்கு கொஞ்சம் ரசம் சாதம் பிசைஞ்சு கொடுத்துட்டு நானும் 2வது தடவை வந்து கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடுவேன். டெய்லி தயிர் எடுத்துக்குவேன் நான். தோசைக்கல் வந்து இரும்பு தோசைக்கல்ன்றனால நான் வாஷ் பண்ணி இப்படி கவுத்தி வச்சிருக்கேன் தனியா. மற்ற வெசல்ஸ்லாம் நான் வாஷ் பண்ணி ஆஸ் யூஷுவல் அந்த கூடையில வச்சு பால்கனில உலர்த்த வச்சிருக்கேன். ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லா எனக்கு கிளீன் ஆயிடுச்சு. இந்த தோசைக்கல் என்ன செய்வேன்னா ஃபுல்லா ட்ரை ஆன உடனே நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு கிளீன் பண்ணி தொடச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒட்ட டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சி எடுத்துட்டு நான் வந்து ஆஸ் யூஷுவல் என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நான் எங்க இரும்பு தோசைக்கல் வைப்பேன்னு அங்க வச்சிருவேன். ஸோ துரு பிடிக்காம எனக்கு ரொம்ப அழகா தோசைக்கல் ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ எப்படி பரிமாறி சாப்பிட போறோம்னு பாருங்க. சூப்பரா நானு லெமன் ரைஸ், மொறு மொறுன்னு வாழைக்காய் வறுவல், ஷர்வனுக்கு எக் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லேசியான ரொட்டீன் வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாக்கா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. சோ தட் என்னுடைய நியூ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Thank you so much for watching. Take care. Bye bye.